அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு எம்பிபிஎஸ் அட்மிஷன் 92.5% கலந்தாய்வுக்கு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கட் ஆஃப் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். நீட் யூஜி 2025 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தமிழக அரசு மருத்துவ கவுன்சிலில் 92.5% பொது கலந்தாய்வுக்கு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கட் ஆஃப் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். நீட் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலின் 92.5 பொது கலந்தாய்வு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் எந்த கட் ஆஃப் வரை எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கும் என்பதை இப்போது பார்ப்போம். இளநிலை மருத்துவ மாணவர்கள் சேர்க்கைக்கான தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு எனப்படும் நீட் தேர்வு நீட் யூஜி 2025 மே 4 நாடு முழுவதும் நடைபெற்றது. இந்த நீட் தேர்வு எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுர்வேதம், பிஏஎம்எஸ், யுனானி, பியூஎம்எஸ், ஹோமியோபதி, பிஹெச்எம்எஸ் மற்றும் சித்தா, பிஎஸ்எம்எஸ் போன்ற இளங்கலை மருத்துவம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய படிப்புகளில் சேருவதற்கு ஒரே நுழைவு தேர்வாக நீட் நடைபெற்றது. இந்த நீட் தேர்வு ஜூன் 14 வெளியிடப்பட்டது. நீட் தேர்வு முடிவுகளின்படி கடந்த ஆண்டை விட கட் ஆஃப் மதிப்பெண்கள் பிரிவு வாரியாக 120 வரை குறைய வாய்ப்புள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலில் 92.5% கலந்தாய்வுக்கு அரசு மருத்துவக் கல்லூரிக்கு எதிர்பார்க்கப்படும் கட் ஆஃப் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். அரசு மருத்துவக் கல்லூரிகள் கடந்த ஆண்டு கட் ஆஃப் பொது பிரிவு 650, பிசி 618, பிசிஎம் 611, எம்பிசி 602, எஸ்சி 530, எஸ்சிஏ 463, எஸ்டி 422. இப்போ நான் சொன்னது கடந்த ஆண்டு. சென்ற ஆண்டு கட் ஆஃப் இப்படி இருந்தது. இந்த ஆண்டு 2025 எதிர்பார்க்கப்படும் கட் ஆஃப் இந்த ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு எப்படி இருக்கும் அப்படின்பதை இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். பொது பிரிவு 520 to 530 இந்த மதிப்பெண் இருக்க மாணவர்கள் பொது பிரிவிலே நம்ம எதிர்பார்க்க முடியும். பிசி 480 to 495, பிசிஎம் 470 to 480 மதிப்பெண்களை எதிர்பார்க்கலாம். எம்பிசி 455 to 460 இருந்தால் நீங்கள் கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம். எஸ்சி 390 to 405 இருந்தால் எதிர்பார்க்கலாம். எஸ்சிஏ 310 to 320, எஸ்டி 300 to 310 இந்த மதிப்பெண் எடுத்திருந்தால் இப்போ வெளியிடப்பட்டுள்ள நீட் தேர்வில் நான் சொல்லியிருக்கிற பொது பிரிவு 520 to 530 ஜென்ரல்லே வரும். பிசி 480 to 495 இந்த இதில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பிசிஎம் 470 to 480, எம்பிசி 455 to 460, எஸ்சி 390 to 405, எஸ்சிஏ 310 to 320, எஸ்டி 300 to 310 இந்த மதிப்பெண்ணுக்கு மேல் எடுத்திருக்க கம்யூனிட்டி வாரியாக நான் சொல்லிய மாணவர்கள் கண்டிப்பாக வரக்கூடிய இந்த நீட் தேர்வில் இந்த எம்பிபிஎஸ் இந்த கல்வியாண்டில் கண்டிப்பாக இடம் கிடைக்கும். தைரியமாக நீங்கள் இந்த மதிப்பெண்ணுக்கு மேல் இருக்க மாணவர்கள் எல்லாமே தைரியமாக எதிர்பார்க்கலாம். மீண்டும் அடுத்தடுத்து கல்லூரிகளில் சென்ற ஆண்டு என்னென்ன கட் ஆஃப் இருந்தது எந்தெந்த கல்லூரியில், அதே போல் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை நம்ம அடுத்தடுத்த பதிவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது யூனிக் அகாடமி இன் நிர்வாக இயக்குனர் ஜெய கோவிந்தராஜ். நன்றி, வணக்கம்.